ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். தலை முதல் பாதம் வரை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கேழ்வரகு வேர்க்கடலை வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு, இதை கேப்பன்னு சொல்லுவாங்க, அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி, அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வேர்க்கடலை நல்லா ஊறி வரும். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் ஊறி வந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய வீடியோவில் கேழ்வரகு ராகி அரைபடவே மாட்டுக்கு, எவ்வளோ அரைச்சாலும் அரைபட மாட்டுக்குன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த பதிவு நான் சொல்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சாலும் கேழ்வரகு அரைபடாது. நல்ல இது போல் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு ஒரு குட்டி டம்ளருக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வரணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கும்போது ராகி முழுசாகவே இருக்காது, நல்லா அரைப்பட்டு வந்துடும். நிறைய பேர் ராகியை மிக்சியில் அடிக்கும்போது அரைபட மாட்டுக்கு, அப்படியே முழுசாக இருக்குது, எவ்வளோ அடித்தாலும் அரைபட மாட்டுக்குன்னு சொன்னவங்களுக்காக இந்த பதிப்பு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கும்போது முழுசாகவே இருக்காது, நல்லா அரைச்சி வந்துடும். கொஞ்சம் குறப்பாக இருக்கும், ஆனால் ராகி முழுசாக இருக்காது. அரைச்சி வச்ச விழுதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம தோசை சுடுறதுக்கு எந்த பக்குவத்தில் இருக்குமோ அந்த பக்குவத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு எடுத்து ஊற்றுற பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் கரெக்டாக 8 மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்தேன். நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கும். புளிக்க வைக்காமலும் செய்யலாம், ஆனால் புளிக்க வச்சு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்கும். இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக சவ் தக்காளி வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. சவ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மெத்தடில் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஒரு 5 இல்லைனா 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். தேங்காயும் வெங்காயமும் ஓரளவு வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி லைட்டாக வெந்து வரணும், நல்லா மசிஞ்சு வரணும்னு இல்லை, லைட்டாக வெந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் சவ் எடுத்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை விட குட்டியானான்னு கட் பண்ணி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொரியல் பண்ணாவோ இல்லை காயில் போட்டாவோ சவ் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மெத்தடில் சட்னியாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சவ்வில் நிறைய புரோட்டீன், நார்ச்சத்து, கால்சியம்லாம் அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலி பிரச்சனை வராமல் தடுக்கும். ஓரளவு சவ் வெந்ததுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் நல்லா வெந்து வரணும், தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே இது நீர்ச்சத்து நிறைஞ்ச காய்கறி தான். நல்லா காய் மசிச்சு வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்போ கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இதோட லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை தூவி லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். நல்லா இது போல் கலந்து விட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கதை வேற ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் மீடியம் இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் தேவைப்பட்டால் சின்ன வெங்காயமும் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா இட்லி, தோசை, சாதத்தோடு கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சவ் சவ் சட்னியை இந்த தோசையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஒரே வெங்காயம் அப்படின்னு தக்காளி சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னின்னு செய்யாமல் காய்கறிகளை வச்சு இந்த மாதிரி சட்னி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிஸாக வேணுமோ அந்த அளவுக்கு ஒல்லியாக சுட்டு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் காய்கறிகளை கூட சேர்த்து அடையாக கூட நீங்கள் சுத்த எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா லைட்டாக வதக்கி எடுத்து கூட இதோடு சேர்த்து நீங்கள் தோசைகளாக சுடலாம். ஆனால் இந்த மாதிரி நல்ல பேப்பர் தோசையாக கூட சுட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவும் ஒரே மாதிரி தோசை, இட்லின்னு செய்யாமல் கேழ்வரகு வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்தீங்களா நல்ல மொறுன்னு ஹோட்டலில் கூட கிடைக்காது. அவ்வளோ ஒரு டேஸ்டியான ராகி வேர்க்கடலை தோசை ரெடி ஆயிரும். எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். தோசை மாவு ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. இதுபோல் நல்லா சுற்றி அதுவாகவே கலர் மாறி மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கல்லை ஒட்டிட்டு வராமல் இருக்கும் அப்படிலாம் இல்லை, நல்லா வந்துடும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இந்த சவ் சவ் சட்னி, முருங்கைக்கீரை சட்னி, எந்த சட்னினாலுமே நல்லாயிருக்கும். ராகியில் இரும்பு சத்து, நார் சத்து, புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ராகி வேர்க்கடலை வச்சு நல்லா செஞ்சு கொடுங்க. எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, கால் வலி பிரச்சனை இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.